கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலம் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகள், அவர் ரெடி பண்ணியிருக்கிற அந்த காரியங்களை மனுஷருடைய இருதயத்துல அது தோன்றவே இல்லையா, மனுஷருடைய கண்கள் அதை பார்க்க முடியலையா, மனுஷருடைய காதுகள் அதை கேட்க முடியலையா, ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் மாத்திரம்தான் அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியுமா? அப்போ இது ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, காட்ஸ் பிளான்ஸ் ஆர் பிளெஸிங்ஸ் for those who love him are beyond imagination and human understanding. மனிதனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் அவனுடைய கற்பனைக்கும் எட்டாதவைகளை தான் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராம். எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். மேலும் ஏசாயா 64:4 பார்க்கிறோம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்போ அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்ய போகிற காரியங்களை யாருமே கேட்டதில்லையா, யாருமே கண்டதில்லையா. அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார் அப்படிங்கிறத இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் தேவன் செய்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல கூட பார்த்தோம்னா எத்தனையோ காரியங்கள் தேவ மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 1 அன்னாள் தான் பிள்ளை இல்லாத போது தன்னுடைய சக்களத்தினால் அவள் மனமடிவாக்கப்பட்டு தேவாலயத்துல வந்து அழுது ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவள் ஜெபிக்கிறாள். 11ஆம் வசனத்துல, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி அவள் ஜெபிக்கிறாள். அப்போ அன்னாள் தன் இருதயத்துல அங்க ஆண்டவர் கூட பேசுகிறாள். இருதயத்தை திறந்து அவரோடு கூட பேசுகிற அந்த வேளையில ஏலி என்ன நினைத்து கொள்கிறான், அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க அவள் பேசும்போது அந்த கான்வர்சேஷன்ல ஏலி சொல்லுகிறார், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும் அன்னாள் சொன்னப்போ அங்க ஏலி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரிப்ளை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக, நீ கேட்டபடி அவர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார் தான் இங்க ஏலியும் வாழ்த்தி அனுப்புகிறார், ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஆனால் தேவன் செய்த ஒரு காரியம், அன்னாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவர் கொடுத்தது மாத்திரமல்லாமல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளையை அன்னாளுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அன்னாள் தனக்கு ஒரு பிள்ளைதான் வேணும்னு அங்க கேட்டான். ஆனால் அன்னாளுக்கு பிறகும் பிள்ளைகளை தேவன் கொடுத்தது மாத்திரம் இல்லாம அந்த கொடுத்த பிள்ளை, முதல் பிள்ளையையும் அவர் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் அன்னாளுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் எத்தனையோ விண்ணப்பங்களை தேவனிடத்துல வைத்து இருதயத்துல பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்கள் ஜெபித்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் உங்க கண்கள் காணாதபடி, காதுகள் உணராதபடி அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருவார் என்பதுதான் உண்மை, சத்தியம். அப்போ இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட காரியங்கள், இங்க நெடுநாட்கள் காத்து ஜெபித்து கொண்டிருந்த உங்கள் விண்ணப்பங்களுக்கு நீங்கள் அறிய முடியாதபடி ஒரு பதிலை தேவன் உங்களுக்காக தர போகிறார். 1 சாமுவேல் 3:20 பார்க்கிறோம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்குள்ளும் அது விளங்கிட்டா. அப்போ அன்னாள் ஒரு பிள்ளைய மாத்திரம்தான் அங்க கேட்டா தன்னுடைய நிந்தை நீங்கும்படி. ஆனால் தேவன் அவளுக்கு கொடுத்ததோ மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அவளுக்கு கொடுத்திருப்பார் என்றால் இன்றைக்கு உங்கள் விண்ணப்பங்கள் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய்
இன்றைக்கு அவர் உங்களுக்கு செய்வார் என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தையின்படி அப்பா, நீர் உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் மனுஷருடைய இருதயத்தில் அது தோன்றக்கூட முடியாதபடி அப்படிப்பட்ட காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறீர், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆவியினால நிரப்பப்பட்ட மனுஷன் மாத்திரம்தான் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் எல்லா ஆழங்களையும் அறிந்திருக்கிறபடியினால் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் மனிதர்களுக்கு எட்டாத உயரத்துல நீர் உடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் அப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை இதை கேட்கிற இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் அப்பா, உம்மிடத்தில் உண்மையாய் ஜெபிக்கிற, உண்மையாய் நேசித்து உம்மில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.